friends, welcome to AhiluArts channel. நான் உங்க host உமா. இந்த வீடியோல நம்ம வந்து ரொம்ப சிம்பிளான பட் பியூட்டிஃபுல்லான ribbed hat எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். சரிங்களா? நம்ம ஆல்ரெடி ஒரு ribbed hat பண்ணிருக்கோங்க. அது வந்து ரவுண்டா வர்க் பண்ணுவோம். அது வந்து knitting look கொடுக்கும் அப்படினு சொல்லி நம்ம பண்ணிருக்கோம். இதுவும் வந்து knitting look கொடுக்கும். பட் இத வந்து நம்ம ரவுண்டா பண்ண போறது இல்ல. ரோ வைஸா பண்ணி கடைசில ஜாயின் பண்ண போறோம். சரிங்களா? சோ இதுக்கு வந்து நான் एक्चुअली என்ன கலர் चूஸ் பண்ணிருக்கேனா மீடியம் டைம் चूஸ் பண்ணிருக்கேன். இது ஒரு மாதிரி ஆர்மி கலர்ல இருக்கும். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த MICQ வந்து மதர் இந்தியா crochet queens வந்து நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஆர்மி மேன்காக டொனேட் பண்றாங்க நெக்ஸ்ட் ஜனவரில. சோ இந்த கலர் தான் பண்ண சொல்லிருக்காங்க. சோ அதனால தான் இந்த கலர் चूஸ் பண்றேன். இது வந்து knitting look கொடுக்கிறது மட்டும் இல்ல இந்த பேட்டர்ன், பட் உங்களுக்கு வந்து நல்ல cozy feel கொடுக்கும். closed hat கிடைக்கும். சோ எந்த குளூர்லயும் நீங்க போட்டுக்கலாம். சோ காஷ்மீர்ல இருக்கிறவங்களுக்கு நம்ம டொனேட் பண்றோம்ன்றனால இந்த பேட்டர்ன் நான் चूஸ் பண்ணிருக்கேன். சரிங்களா? இதுக்கு வந்து செயின் கவுண்ட்லாம் கிடையாது. நீங்க வந்து கூகுள்ல போய் சைஸ் சார்ட் ஃபார் ஹேட் நடிங்க. நீங்க எந்த சைஸ்க்கு பண்றீங்களோ அந்த சைஸ்ல இருக்கிற ஹைட் எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து அடல்ட் சைஸ் பண்றேன்றனால அது வந்து 9 இன்ச் அப்படினு கொடுத்திருந்தாங்க. சரிங்களா? நீங்க வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு பண்ணீங்கன்னா 7.5 இன்ச், லேடிஸ்க்கு பண்ணீங்கன்னா 8 இன்ச், அந்த மாதிரி 8.5 இன்ச் பண்ணலாம். இப்போ பாருங்க, இது வந்து என்னோட செயின் வந்து 12 இன்ச் இருக்கு. பட் நம்ம ஹாஃப் டபுள் crochet பண்ணும்போது இது வந்து ஷ்ரிங்க் ஆயிரும் இல்லீங்களா? அதனால நான் வந்து 12 இன்ச் செயின் போட்டு அதை வந்து கம்மி பண்றேன். சாரி, ஹாஃப் டபுள் crochet போடுறேன். நம்ம ஹாஃப் டபுள் crochet எப்படி போடணும்னு தெரியும். ஃபர்ஸ்ட் செயினை விட்டுட்டு நம்ம எப்போ என்ன பண்ணுவோம், இந்த ஸ்பைன்ல தான் வர்க் பண்ணுவோம் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் செகண்ட் செயின்ல இருந்து இந்த ஸ்பைன்ல ஹாஃப் டபுள் crochet போடுங்க. நீங்க இந்த பேட்டர்ன் வந்து டபுள் crochetலயும் பண்ணலாம். பட் அது வந்து நல்லா கோசி லுக், கோசியாவும் இருக்காது. பட் அதே நேரத்துல knitting லுக் வராது. அதனால தான் நம்ம வந்து ஹாஃப் டபுள் crochet போடுறோம். சரிங்களா? சோ இந்த ரோ ஃபுல்லா ஹாஃப் டபுள் crochet போடுங்க. அடுத்த ரோ எப்படி பண்றதுன்னு சொல்றேன். அந்த செகண்ட் ரோவை தான் நம்ம ஃபுல்லா கண்டினியூ பண்ண போறோம். சரிங்களா? இப்போ பாருங்க, நான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ரோ முடிச்சிருக்கேன். சரிங்களா? இப்போ இதே ஹாஃப் டபுள் crochet தான் நம்ம திரும்ப பண்ண போறோம். ஆனா ஒரே ஒரு இது மட்டும் நீங்க நோட் பண்ணணும். என்னன்னா, இப்போ செயின் 1 போடுங்க. செயின் 1 போட்டுட்டு நீங்க வந்து பேக் லூப்ல மட்டும் வர்க் பண்ணணும். புரியுதுங்களா? நீங்க பேக் லூப்னு எதை பார்க்கறீங்க அப்படினா, இப்போ இந்த டாப் வியூல பார்க்கணும். இந்த V மாதிரி இருக்கா? இதுல இது ஃப்ரண்ட் லூப், இதுதான் பேக் லூப். நீங்க இப்ப சைடுல பாத்தீங்கன்னா இங்கேயும் ஒரு V மாதிரி தெரியும். இதுதான் ஃப்ரண்ட் லூப்னு நினைச்சு இந்த பேக் லூப்ல போட கூடாது. சரிங்களா? இந்த ரெண்டு இதுவும் நமக்கு தேவை. இந்த ரெண்டு Vயும் நமக்கு தேவை. அப்பதான் வந்து நமக்கு அந்த knitting லுக் வந்து வரும். சோ நீங்க சைடுல பார்த்து இந்த லூப்ல போட கூடாது. மேலே பார்த்து இந்த பக்கம் இருக்கிற ஃப்ரண்ட் லூப், பேக் லூப்ல தான் போடணும். புரியுதுங்களா? சோ நான் அத ரெண்டு ஸ்டிட்ச் போட்டு காமிக்கிறேன். உங்களுக்கு வந்து எப்படி அது வந்து லுக் வரும் அப்படினு சொல்லி காமிக்கிறேன். சரிங்களா? again இப்போ நான் வந்து 9 இன்ச் ஹேட் பண்றேன். இது வந்து அடல்ட் சைஸ் பண்றேன் அப்படிங்கறனால இதே ரோவை வந்து நான் திரும்ப பண்ணிட்டே இருப்பேன். எவ்வளவு வரைக்கும்னா, இந்த இப்போ சைஸ் சார்ட்ல வந்து 19 இன்ச் கொடுத்திருக்காங்க சர்க்கம்ஃபரன்ஸ் வர்றதுக்கு. சரிங்களா? சர்க்கம்ஃபரன்ஸ்னா என்னன்னா, இப்போ இது வந்து ஹைட்னு வெச்சுக்கோங்க. இது வந்து நம்ம சுத்தி தான் தப்போம். சோ அந்த தலையை சுத்தி இருக்கிற அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் தான் வந்துட்டு 19 இன்ச் இருக்கணும்னு சொல்லிருக்காங்க. சோ நான் இந்த ரவுண்டையே, இந்த ரோவையே திரும்ப போட்டு 19 இன்ச் வர வரைக்கும் போடுவேன். அப்போ வந்து நான் மடிக்கும்போது சுத்தின அந்த சுற்றளவு வந்து எனக்கு எப்படி இருக்கும்னா 19 இன்ச் கிடைக்கும். சரிங்களா? சோ இப்போ நான் வந்து நல்லா பாருங்க, இந்த பேக் லூப்லயே போடுறேன். அப்பதான் வந்து நமக்கு அந்த ரிட்ஜ் வந்து ஃபார்ம் ஆகுது. இப்போ நான் காமிக்கிறேன் இருங்க. இப்போ பாருங்க, தெரியுதா? இந்த இடத்துல அந்த ஒரு மேடு மாதிரி வருதா? சோ இப்போ இந்த ரோல இந்த சைடு வந்திருக்கு. இப்போ நம்ம இந்த ரோ முடிச்சிட்டு இங்க வரைக்கும் முடிச்சிட்டு ரோவை திருப்பும்போது அடுத்த ரிட்ஜ் வந்து இந்த சைடு இருக்கும். சோ ரெண்டு சைடும் வந்து ஆல்டர்னேட்டிவ் ரிட்ஜ் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். சோ உங்களுக்கு எந்த சைடு பார்த்தாலும் ஐடென்டிக்கலா இருக்கும். அப்போ வந்து நீங்க இத தச்ச பிறகு நீங்க ரெண்டு சைடுலயுமே ரிவர்சபிளா போட்டுக்கலாம். எந்த சைடு வேணாலும் ஃப்ரண்ட் சைடாவோ, எந்த சைடு வேணாலும் பேக் சைடாவும் வச்சுக்கலாம். சரிங்களா? சோ இத தான் நம்ம ஃபுல்லா பண்ண போறோம். இத வந்து நான் இப்போ ஒரு 19 இன்ச் வர வரைக்கும் இந்த ரோவையே திரும்ப போடுவேன். நீங்க நல்லா ஒண்ணு கவனிக்க வேண்டியது என்னன்னா, மேல பார்த்து இங்க பாருங்க. இப்போ நான் இந்த பக்கம் பார்த்தேன்னு வெச்சுக்கோங்களேன். இதுதான் ஃப்ரண்ட் லூப், இதுதான் பேக் லூப்னு வச்சு இந்த இதுல போட்டுருவேன். அப்படி போடாம மேல டாப் வியூல பார்த்து அந்த பேக் லூப்ல
ஸ்டிச் பண்ணணும். சரிங்களா? ஸோ இதை போடுங்க. 19 இன்ச் வந்த பிறகு எப்படி இதை வந்து தொப்பியாக மாற்றுறதுன்னு பார்க்கலாம் நம்ம. சரிங்களா? இப்போ பாருங்கள், நான் வந்து இதோடைய ஃபுல் லென்த்தும் முடிச்சிருக்கேன். இதில் வந்து எனக்கு 18 இன்ச் இருக்குது. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நீங்கள் 18 இன்ச்சு ஜென்ஸுக்குனா 19 இன்ச் பண்ணுங்கள். லேடிஸ்க்குனா 16-17 இன்ச்சுக்கு இது பண்ணுங்கள். பட் நீங்கள் முடிக்கும்போது ஒன்று நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஈவன் நம்பர் ஆஃப் ரோஸில் முடிக்கணும். சரிங்களா? இப்போ வந்து நான் இதில் 48 ரோ போட்டிருக்கேன். சரிங்களா? ஏன்னா அப்போ தான் இந்த ரிட்ஜு ஃபார்ம் ஆகுது இல்லையா, இது வந்து கரெக்டாக 2 ரோவுக்கு வந்திருக்கும். இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகிற இடத்துலையும் சரி, எண்ட் ஆகிற இடத்துலையும் சரி. இப்போ நீங்கள் ஆட் நம்பர் ஆஃப் ரோஸ் முடிச்சிருந்தீங்கன்னா ஒரு ரோ மட்டும்தான் மிச்சம் இருக்கும் இல்லைங்களா? அப்போ வந்து உங்களுக்கு அந்த ரிட்ஜு வந்து சரியாக இருக்காது. ஸோ 2 ரோ முடிச்சு இதை மடிக்கும் போதும் கரெக்டாக அந்த 2 ரோவில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கட் பண்ணும்போது பெரிய டெய்லண்ட் வச்சு கட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த டெய்லண்ட் பாருங்கள், நான் எவ்வளோ பெரிய டெய்லண்ட் வச்சுருக்கேன்னு. இந்த டெய்லண்டை வச்சு தான் நம்ம இதை ஃபுல்லாக தைக்க போகிறோம். ப்ளஸ் இந்த சைடும் தொப்பியாக மாற்றுறதுக்கு தைக்க போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போது நம்ம எல்லா 2 ரவுண்டுக்கும் ரிட்ஜ் வருது இல்லையா, இப்போது இந்த இடத்துல ரிட்ஜ் ஃபார்ம் பண்ணணும். ஆனால் நம்ம தைக்கவும் செய்யணும் இல்லையா, அதுக்காக என்ன பண்ண போகிறோன்னா, இப்போது இந்த இடத்துல நம்ம எல்லா ரோலையும் எப்படி ஒர்க் பண்ணியிருக்கோம், பேக் லூப்பில் மட்டும்தான் ஒர்க் பண்ணியிருக்கோம் இல்லையா. அப்போ தான் வந்து இந்த மிச்சம் இருக்கிற 2 இது சேர்ந்து இந்த ரிட்ஜ் ஃபார்ம் ஆகுதுன்னு சொன்னோம் இல்லையா. அதே மாதிரி தைக்கும் போதும் சரி, நீங்கள் வந்து இந்த பேக் லூப்பில் மட்டும் விட்டு இந்த ஸ்டிச்சில் இந்த எண்டில் 2 இதையும் சேர்த்து விட்டு எடுங்க. அப்போ வந்து உங்களுக்கு இந்த இது ஃபுல்லாக உள்ளே போயிடும். இந்த 2 லூப்பும் சேர்ந்து ரிட்ஜ் ஃபார்ம் ஆகும். புரியுதுங்களா? ஸோ நல்லா டைட்டாகவே தைங்க. சரிங்களா? பேக் லூப்புக்குள்ளே மட்டும் விடணும். இந்த இதில் வந்து 2 லூப்லேயும் சேர்த்து விடணும். எந்த ஸ்டிச்சை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஏதாவது ஸ்டிச்சை மிஸ் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல வந்து சுருக்கம் விழுந்துடும். சரிங்களா? ஸோ இதை ஃபுல்லாக இந்த இதை வரைக்கும் தைங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் எப்படி இந்த இதை வச்சு தைக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்லி பேக் லூப்பு, ஒரு எண்டில் வெறும் பேக் லூப்பு. ஏன்னா அப்போ தான் இந்த ரிட்ஜ் ஃபார்ம் ஆகும் நமக்கு. அந்த ஸ்டிச்சில் வந்து நம்மளுக்கு ரிட்ஜ் வேணாம். அதனால இந்த சைடு வந்து 2யுமே சேர்த்து எடுக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த இதை ஃபுல்லாக தைச்சு இதை சுற்றி நம்ம சாதாரணமாக ஓரம் அடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி தான் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு தைச்சிருக்கேன். தைச்சிட்டு நீங்கள் கடைசியில் எல்லாத்தையும் சேர்த்து எல்லா ரவுண்டையும் சேர்த்து முடிச்சு போடணும். முடிச்சு போடும்போது மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதில் கரெக்டாக கொடுத்து இதுலேருந்து எட்டு எடுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நீங்கள் யோசிக்கலாம், இந்த மாதிரி நூல் தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் இப்போ விமென்ஸ் ஹேட்டோ பேபி ஹேட்டோ பண்ணும்போது இந்த இடத்துல பாம்பாம் ஒன்று பண்ணி அதை நீங்கள் அட்டாச் பண்ணலாம். பட் ஜென்ஸ் ஹேட் பண்ணும்போது அவங்க பாம்பாம் இருக்கிறத விரும்ப மாட்டாங்க இல்லையா. ஸோ அதுக்காக என்ன பண்ணிடலாம், நம்ம இந்த ஹேட்டை வந்து அப்படியே உள்ளேருந்து திருப்பிடலாம். வெளியில் இருக்கிறத உள்ளேயும் உள்ளே இருக்கிறத வெளியேயும் வச்சுக்கலாம். நம்ம அதனால தான் என்ன பண்ணுறோம், ஈவன் நம்பர் ஆஃப் ரோஸ் போடணும்னு சொன்னதே அதுக்காக தான். ஏன்னா 2 பக்கமும் சிமிலராக இருக்கணும் அப்படிங்கிறனால. ஸோ இப்போ நான் தைச்சிட்டு இப்போ இந்த இடத்துல எப்போயுமே ஒட்ட வெட்டாதீங்க. எப்போயுமே நீங்கள் வந்து வெட்டணுன்னா ஒரு 2 இன்ச் டெய்ல விட்டுட்டு வெட்டுங்க. அப்போ தான் வந்து அதை வீவின் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இப்போ பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ முடிச்சு போட்டாச்சு, ஒரு 4-5 முடிச்சு நான் போட்டிருக்கேன், எனக்கு செக்யூராக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், இந்த இடத்துல விட்டு எதுக்குள்ளேயாவது விட்டு ஒரு 5 ஸ்டிச்சுக்கு அட்லீஸ்ட் வீவின் பண்ணுவேன். தெரியுதுங்களா? ஓகேங்களா? வீவின் பண்ணின பிறகு இந்த இடத்துல கட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போது நீங்கள் பாம்பாம் வைக்கிறதுனா வைங்க. பட் நான் என்ன பண்ணுறேன், இது ஜென்ஸ் ஹேட்டு தான் பண்ணியிருக்கேன்றனால இதை அப்படியே உள்ளேருந்து வெளியில் எடுத்துடுறேன். இப்போ பாருங்கள், அந்த முடிச்சு வந்து தெரியாது. கரெக்டாக? இப்போ நீங்கள் இதில் வந்து என்ன பண்ணலான்னா, லாஸ்ட்டாக ஒரு சிங்கிள் க்ரோஷே ரோ, இந்த இதில் வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே ரோ போட்டு இதை அப்படியே மடித்து போட்டுக்கலாம். சரிங்களா? இது நான் முதலே சொன்ன மாதிரி நிட்டிங் லுக் கிடைக்குதா. நம்ம வந்து க்ரோஷே தான் பண்ணியிருக்கோம், பட் நம்ம வந்து நிட்டிங் பண்ண மாதிரி இருக்குது. சரிங்களா? ஸோ நீங்களும் ஒரு சிங்கிள் க்ரோஷே ரவுண்டு போட்டு முடிங்க. ரவுண்டு போடணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. நீங்கள் போட வேணான்னா நீங்கள் இப்படியே மடித்து விட்டு
போட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சஜஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ண ஃபோட்டோஸை வந்து எனக்கு ஃபேஸ்புக் குரூப்பில் போடுங்க. முக்கியமாக நம்ம ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எந்த வீடியோவே மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ, பாய்.